3 புதிய சட்டங்களை எதிர்த்து நாடெங்கிலும் உள்ள வழக்கறிஞர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர்களின் உணர்வுகளை ஏற்று அந்த எதிர்ப்பு உணர்வில் எங்களையும் இணைத்துக் கொள்கிறோம். இந்த புதிய சட்டம் அப்படிங்கிறது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி, சிஆர்பிசி அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த மூன்றையும் புதிய வடிவில் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஐபிசியில் நீங்க பாத்தீங்கன்னா 511 செக்ஷன், அதுல ஒரு 24 மட்டும் மாத்திட்டு அதே செக்ஷனை தான் மீண்டும் பயன்படுத்தி வேற வேற நம்பர்ல போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில், புதிய மொந்தையில் பழைய கல்லு. இந்த சட்டத்தினால என்ன பிரச்சனை, எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல இதற்கு வைத்திருக்கிற பெயர் அது சமஸ்கிருதம் தோய்ந்த இந்தியில இருக்கு. உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 348வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, எந்த சட்டமாக இருந்தாலும் பில்லாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் பயன்படுத்தப்படுகிற மொழி ஆங்கிலமாக இருக்க வேண்டும். லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஷால் பி இன் இங்கிலீஷ். அப்படி இருக்கும்போது சுரக்ஷா பரீட்சா அப்படின்னு வாயில நுழைய முடியாத ஒரு சமஸ்கிருதம் தோய்ந்த இந்தியில் இந்த சட்டங்களை கொண்டு வந்திருப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். எதற்காக இந்த சட்டம், எதற்காக இந்த புதிய பெயர், அதாவது மும்மொழி கொள்கையை கொண்ட இந்தியா. ஆங்கிலத்தில் தான் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு நடத்த முடியும்னு ஒரு சட்டம் வைத்துக் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை நீங்க சமஸ்கிருதம் தோய்ந்த இந்தியில வைத்திருந்தீங்கனால அந்த சட்டம் செல்லுமா அப்படின்னா அது ஒரு வகையான உரிமை மீறல். இப்போ பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா, பல்வேறு மொழி பேசுகிறவர் இருக்காங்க, பல்வேறு மொழியை சேர்ந்த நீதிபதிகள் வருவார்கள் போவார்கள். அவருக்கு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும் என்று நேரு அளித்த உறுதிமொழிக்கு எதிராக இது இருக்குது. எனவே அதை எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாம 7வது அட்டவணையில் அரசியலமைப்பு சட்டம் 7வது அட்டவணையில் கன்கரண்ட் லிஸ்ட் 3ல இது இருக்கு. ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட்லாம். அப்படி இருக்கும்போது அதுல சட்டம் கன்கரண்ட் லிஸ்ட்ல சட்டம் ஏற்றும் போது மாநில அரசை கேட்கணும், அதுக்கு போதிய அவகாசம் கொடுக்கணுங்கிறது ஒரு நிலைப்பாடு. இதைத்தான் பல்வேறு மாநிலங்கள் சொல்லி வருகிறது. அதை நாங்கள் உடன்படுகிறோம். அவ்வாறு அவகாசம் அளிக்காதது தவறு. இந்திரா ஜெய்சிங்னு ஒரு மூத்த நீதி வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறார். அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபண்டமெண்டல் லீகல் பிரின்சிபிள் என்ன, ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் என்னன்னா, ஒரு குற்றத்தை செய்யும் போது ஒருவன் ஒரு செயலை செய்யும் போது அது இந்திய நாட்டு சட்டப்படி தண்டனைக்குரியதா இருந்தால் தான் தண்டனை கொடுக்க முடியும். இன்றைக்கு புதிய சட்டம் வந்திருக்கு. நேற்று நடந்த கொலைக்கு இந்த சட்டத்தின் மூலம் தண்டனை கொடுக்க முடியுமானா முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எவிடன்ஸ் ஆக்டை தான் பயன்படுத்தணும். அப்படின்னா இந்த புதிய சட்டம் எதற்கு என்ற கேள்வி வருகிறது. அது கரெக்ட். அப்படின்னா இப்ப நீங்க இன்றைக்கு 2 வழக்கு பதிவு செய்ததா சொல்றாங்க. அவர் போய் ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் 150 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இருந்த சட்டங்கள். இந்த சட்டங்களை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பல்வேறு வழக்குகள்ல டெஸ்ட் செய்யப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது புதிய சட்ட நடைமுறை சட்டத்தின்படி தண்டிக்கப்படணும்னா அந்த சம்பந்தப்பட்ட வழக்காளி என்னை பழைய நடைமுறைப்படிதான் என்னை விசாரிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் வரை சென்றா என்னைக்கு நீதி கிடைக்கும், என்னைக்கு தீர்ப்பு வழங்க முடியும்? இது நீதிமன்றங்களையே குழப்புகிற செயல். அது மட்டும் இல்லாம இதுல சில நல்ல விஷயங்களும் இருக்கு, இல்லாம இல்ல. உதாரணமா எங்க இருந்து வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பெண்களுக்கும் பாலியல் குற்றவாளிகளுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான கடுமையாக்கப்பட்டிருக்கிறது, அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா இந்த பெயர் மாற்றம்ங்கிறது கண்டிக்கத்தக்க ஒன்று. அது மட்டும் இல்லாம 90 நாளைக்குள்ள கஸ்டடி வைக்கலாம்னு ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. அப்படின்னா டிகே பாசு ஜட்மெண்ட் என்ன ஆகும், கைவிலங்க போட்டு அழைத்து செல்லலாம் என்று புதிய சட்ட பிரிவு சொல்லுது. அப்படின்னா மனித உரிமைகள் என்ன ஆகும் என்ற கேள்வியெல்லாம் எழுது. ஆகவே மொத்தமா சொல்ல போனா இந்த சுரக்ஷா பரீட்சா சங்கீதா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த சட்டங்கள் தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற நடைமுறை இருக்கட்டும். அதை முழுமையாக கருத்தை கேட்டு இப்போ அதை ஒத்தி வைக்கணும்னு தான் கேட்டிருக்காங்க. வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை என்னன்னா, இன்னும் டிபேட்டுக்கு விடுங்க, ஒத்தி வைங்கன்னு கேட்டிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுடைய உணர்வுகளை ஏற்று எங்களையும் அதோடு இணைத்துக் கொண்டு அவருடைய கருத்திற்கு எங்களை இணைத்துக் கொள்கிறோம். சட்டங்கள்
முதல்ல இந்தியாவில் கொண்டு வரும்போது இதே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இல்லையா அன்றைய காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது இந்த சட்டங்கள் தெரிவிக்கிறது நமக்கு குழப்பங்கள் ஏற்படுது. இது காலப்போக்கில் மாறும்னு நினைக்கிறீங்க? இல்ல, காலப்போக்கில் மாற்றி தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம். ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒரு அமெண்ட்மெண்ட் வர்றது ஒரு நீதிமன்ற ஒரு சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ ஒரு அமெண்ட்மெண்ட் வரும்போது அந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்னு டெஸ்ட் பண்ணி அந்த சட்டத்துக்கு தடை கொடுத்துரும். சில நேரத்தில் சட்டமே வராம கூட போயிடும். அதையெல்லாம் நிலைநிறுத்தப்பட்ட சட்டத்தின் வழியாகத்தான் 150 ஆண்டு காலமா நிலைநிறுத்தப்பட்ட சட்டத்தின் வழியாக தான் இப்ப இருக்கு. போக்சோன்னு ஒரு புதிய சட்டம், அந்த சட்டம் செல்லுமா செல்லாதாங்கிறதெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். இப்ப இந்த புதிய சட்டங்கள் செல்லுமா செல்லாதான்னு இன்னும் டெஸ்டே பண்ணல. அப்படி இருக்கும்போது எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்களை தண்டிக்கிறது? இன்றைக்கு ஒருத்தர் ஒரு கொலையை செய்திருக்கிறார், அவர் திருநாட்டுப்படி குற்றவாளி. அவர் எந்த சண்டனை சாட்சி சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்? அவருக்கு அவருடைய வழக்கை எந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி பண்ணணும் அப்படிங்கறதுல வேறுபாடு வருது. புதிய சட்டத்தின்படி இந்த சட்டம் அவர் கேட்கிறார். இப்போ பாதிக்கப்பட்டவர் கேட்கிறார், இல்ல எனக்கு பழைய சட்டத்தின்படி தான் எனக்கு பண்ணணும், ஏன்னா நீங்க கடுமையாக்கிருக்கீங்க சட்டத்தை, இந்த சட்டம் இன்னும் நிலை நிற்கத்தக்கதா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரை போயிட்டு வராதுக்கு முன்னாடி என்ன தண்டிக்க முடியாது அப்படின்னு கேட்டா அவர் மேல கொடுக்கிற தண்டனையை உச்சநீதிமன்றம் அப்பீலுக்கு எடுத்துக்கிறோம், உயர்நீதிமன்றம் எடுத்துக்கிறோம். அப்ப அவருக்கு தண்டனை எப்ப கொடுப்பீங்க? இதோட அவசியம் என்ன? சட்டங்களை கடுமையாக்கணுங்கிறது தேவைதான். உதாரணமா வெறுப்பு பேச்சுக்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, இதுல இல்ல. இப்படி சில விஷயங்கள் இருக்கு. நான் அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக விரும்பல. மொத்தத்தில் அந்த நான் சொன்ன சாகித்யா, சங்கீதா, பரீட்சா, சுரக்ஷா இந்த மாதிரி பேர்ல வைக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதை அதிமுக எதிர்க்கிறது. புதிய சட்டத்தினால பழைய குற்றவாளிகள் வழக்கில் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதிக அளவு தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, சர்ச்சைக்குரியதா இருக்கு. அவர் புதிய வழக்கின்படி புதிய நடைமுறையின்படி தண்டிக்கப்படுவார்களா அல்லது பழைய நடைமுறையின்படி தண்டிக்கப்படுவாராங்கிறதுல வேறுபட்ட கருத்துகள் இருக்கு. அவருக்கு இப்ப ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, ஜூலை 1 இருந்து புதிய சட்டங்கள் அமலுக்கு வரணும். இந்த சட்டங்கள் நிலை நிற்கத்தக்கதான்னு சுப்ரீம் கோர்ட் வரை போயிட்டு வரல. அப்படி இருக்கும்போது அதன் மேல தீர்ப்பளித்தால் அந்த தீர்ப்பு நிற்குமா என்ற கேள்வி. அமல்படுத்திய பிறகு அதை நிறுத்தி வைக்கணும்னு சொல்ற வழக்கறிஞருடைய குரலை ஒரு அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக குரலாக அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறோம். அவ்வளவுதான்.